இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இந்த 2024 இந்த இயர்ல வந்து நம்ம வந்து யாராச்சும் வந்து ஏதோ ஒரு புரட்சி பண்ணாங்கன்னா அவங்கள ரெவல்யூஷனிஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து பெருமைப்படுத்துறோம். இல்ல அப்படின்னா வந்துட்டு ஏதாவது புது கண்டுபிடிப்புகள் செஞ்சா பயங்கரமா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் குடுக்குறோம். அதே மாரி வந்து யாராச்சும் ஒரு சீர்திருத்தம் பண்றாங்கன்னா, சீர்திருத்தவாதி அப்படின்னு வந்து உயர்த்தி பேசுறோம். ஆனா, இதோட சேர்த்தி ஆன்மீகத்தையுமே கலந்து, இந்த எல்லா விஷயத்தையும் ஒட்டுக்கா பண்ணி, ஆன்மீகத்தின் வழியா எல்லாத்துக்கிட்டயும் கொண்டு சேர்த்த ஒருத்தர பத்தி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி இத சொல்லும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம சித்தர்கள்ல ஒருத்தரா இருக்கிற நம்பளோட சிவவாக்கிய சித்தர பத்தி தான் வந்து இந்த பதிவு அமையப் போகுது. அவரோட பாடல்கள்ல வந்து எல்லா விதமான கட்டமைப்புகளையும் உடைச்சு, இதுதான் உண்மை அப்படிங்கிறதையும், நீ எதுக்கு சும்மா வந்து தேவையில்லாம கோயில்களுக்குள்ள போயிட்டு இருக்கிற? அதெல்லாமே வந்து உனக்கு ஒரு 3D மாடல் தான். வா வெளிய வா. இறைவன் உனக்குள்ள இருக்கிறாரு. கோவில் ஆவது ஏதடா, குலங்கள் ஆவது ஏதடா அப்படின்னு வந்து புரட்சிகரமான, எழுச்சிகரமான பல பாடல்கள குடுத்தவர் தான் வந்து நம்மளுடைய சிவவாக்கிய சித்தர். அவரோட பாடல்கள்ல வெறும் புரட்சி, எழுச்சி மட்டும் இல்லாம, ஆன்மீகத்தோட பல பொக்கிஷமான ரகசியங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த சிவவாக்கியம். ஸோ, இதுல நமக்கு வந்து அவர் எழுதின பாடல்கள்ல எல்லா பாடல்களையும் இப்ப இருக்கான்னு கேட்டா இல்ல. ஸோ, அதனால அவரு குடுத்த பாடல்கள்ல இருக்கும் பாடல்கள்ல இருக்கிற அந்த ரகசியங்கள பத்தி இதுக்கப்புறம் வர பதிவுகள் வந்து அமையும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சீரீஸா வந்து நம்ம கொண்டு போலாம் அப்படின்ட்டு இதையும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி வந்து சன்மார்க்கத்துக்கும் வள்ளலாருக்கும் ஒரு சீரீஸ் நம்ம போறோமோ, அதே மாரி வந்து இந்த சிவவாக்கிய சித்தரோட பாடல்களை வச்சு நம்ம ஒரு அற்புதமான ஒரு சீரீஸ் பண்ணலாம். ஏன்னா நெறைய பேத்த வந்து இது போய் சென்று சேரும். ஸோ, நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து பயணிங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை என்னன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் வந்து இந்த சீரீஸ்ல வர எல்லா வீடியோவுமே கரெக்டான அந்த டைமுக்கு வந்து உங்க எல்லாத்துக்குமே வந்து சேரும். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெல் சிம்பிள் வந்து நீங்க கிளிக் பண்ணாதனால அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகுறதில்ல. ஸோ, கரெக்டான டைமுக்கு உங்களால பார்க்க முடியறதில்ல. ஸோ, அதை மட்டும் கொஞ்சம் வந்து சரி பண்ணிக்கோங்க. இதை லாஸ்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதனால இந்த இடத்துல நான் வந்து அதை அவருக்கு சொல்றேன் நானு. இப்போ முதல்ல வந்து சிவவாக்கியரோட பாடல்கள்ல வந்து முதல்ல நம்ம இப்ப எடுத்துக்கிற பாடல் என்னன்னா வந்துட்டு, அரியதோர் நமசிவாயம் ஆதி அந்தம் ஆனதும் ஆயிரண்டு நூறு தேவர் அன்று உரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம் தோஷ தோஷ பாவமாயை தூரம் தூரம் ஓடவே அப்படின்னு இந்த மாதிரி ஒரு காப்போட ஆரம்பிக்கிறாரு நம்ம சிவவாக்கியர். அது ஏன் வந்து எல்லாருமே வந்து ஆரம்பத்துல வந்து நமசிவாய அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லா சித்தர்களுமே பாத்தீங்கன்னா வந்து எடுத்தோன்னே இறைவா போற்றி ஈசா போற்றின்னு ஆரம்பிக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த நமக்கு சொல்ல வராங்கன்னா, இப்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். சிவபுராணம் எடுத்துக்கங்களேன். நம்ம மாணிக்க வாசகரோடது அவர் எப்படி ஆரம்பிப்பாருன்னு யோசிச்சு பாருங்களேன். நமசிவாய வாழ்க, அதுக்கப்புறம் தான் நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அதே மாதிரி சிவவாக்கியர் பாருங்களேன். அரியதோர் நமசிவாயம் ஆதியந்தம் ஆனதும் ஆறிரண்டு 100 கோடி தேவர் அன்று உரைத்த மந்திரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அது ஏன் இந்த நமசிவாயத்து மேல இவங்க எல்லாருமே வந்து நமசிவாயத்தை வச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மொத்த அண்டத்தோட ரகசியமும் சரி, இந்த ஆன்மீகத்தோட ஒரு 99% ஆஃப் த ரகசியமே இந்த நமசிவாய அப்படிங்கிற இந்த 5 எழுத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறாங்க. இத வந்து யாரு வந்து ஒரு அளவுக்கு வெளிப்படையா சொன்னாங்கன்னா, நம்மளோட வள்ளலார் வந்து சொல்லுவாரு. பஞ்சாட்சரம் 4 வகைப்படும் அப்படின்னு அதுக்கு 4 லெவல் பிரிப்பாரு. ஸோ, அதுல முதல் 2 நிலைகளை சொல்லி மீதி இருக்கிற 2 நிலையை வந்து இதை வந்து அனுபவத்தால் அறிந்து ஆராய்க அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா நமக்குள்ள வந்து தெரிஞ்சுக்கிற அது விஷயம். ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியமான ஒரு விஷயம் தான் இந்த நமசிவாய அப்படிங்கிறது. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு உட்காந்துட்டு ஓம் நமசிவாய இல்ல இதுல வந்து இன்னும் சிலர் வந்து தவறுதலா ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நமச்சிவாய அப்படிங்கிறது வந்து இறைவனை, அதாவது சிவனை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல் தான் நமச்சிவாய அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து நமசிவாய அப்படின்னா வந்து அதுதான் இந்த 5 எழுத்து மந்திரமா இருக்குமே தவிர, நமச்சிவாயன்னு யாருமே வந்து அதை உச்சரிச்சிங்கன்னா அதோட அந்த ஒரு கொடுக்க வேண்டிய அந்த வைப்ரேஷனும் பலனும் நமக்கு கிடைக்காம போயிடும். அன்புனால வந்து நம்ம என்ன வார்த்தை சொன்னாலும் அதுக்கு வந்து 100 கோடி பலன் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா மந்திரங்கள் அப்படின்னா அந்த சிலபல்ஸுக்குன்னு ஒரு தனி விதமான சப்தம் அப்படி இருக்கு இல்லைங்களா, வைப்ரேஷன். அதை நம்ம முழுசா கிரகிக்கணும்னா அது எந்த விதத்துல உச்சரிக்கப்படணுமோ அந்த விதத்துல உச்சரிச்சாதான் அதுக்கான பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நமசிவாய அப்படிங்கிறது வந்து வெறும் வாயில உச்சரிக்கக்கூடிய மந்திரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த 5 எழுத்துக்குள்ளேயுமே அண்டத்தோட அத்தனை ரகசியத்தையுமே வந்து மறைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம சித்தர்கள்.
இப்போ எப்படின்னா வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இப்போ நம்ம சொல்லணும்னா, இப்போ நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட 10th 12th வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, பயாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்திருக்கும் நமக்கு சயின்ஸில். இப்போ அதில் கெமிஸ்ட்ரிக்குள்ளே இப்போ நம்ம போனோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சிஜன்னா O2ன்னு கொடுத்துருப்பாங்க, வாட்டர்னா H2Oன்னு கொடுத்துருப்பாங்க, கார்பன்னா C, மெக்னீஷியம் அப்படின்னா Mg, இந்த மாதிரி வந்து பொட்டாசியம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு வேர்டில் வந்து அதை டினோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அந்த அந்த காலத்தில் வந்து நம்ம சித்தர்கள் வந்து அவ்வளோ ஒரு நுட்பமாக வந்து இந்த ந ம சி வ ஏ அப்படிங்கிற இந்த 5 எழுத்துக்கு வந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் அவ்வளோ ஒரு எலாபரேட்டான எக்ஸ்பிளனேஷன்ஸையும் ரகசியத்தையும் கொடுத்து இந்த ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள அடக்கிட்டு போயிருக்கிறாங்க. வெளியிருந்து பார்த்தா பஞ்சபூதங்களை போற்றும் ஒரு சொல், பஞ்சபூதங்களை குறிப்பிட நம சிவாய அப்படின்னு நமக்கு வந்து நம்ம நினைக்கலாம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் உள்ளே போய் ஊனி பார்த்தீங்கன்னா தான் அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பொக்கிஷத்தையும் ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் நமக்கு இந்த இடத்துல. ஸோ இப்போ அதனால தான் சிவவாக்கியருமே நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு, அரியதோர் நமசிவாயம் ஆதி அந்தமானதும். இந்த இடத்துலயே சொல்கிறாரு பார்த்தீங்களா, ஆதி அந்தமானதும், அதாவது ஆதியும் அந்தமாவும் இருக்கிறது இந்த நமசிவாய தான். அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அடுத்து வந்து 6-2-100 தேவர் அன்று உரைத்த மந்திரம். அதான் இது வந்து அந்த ஒரு காலத்துல இருந்து அந்த ஒரு ரகசியங்களை வந்து இந்த இடத்துல வெளியே சொல்லிட்டு வராங்கன்னு. கரியதோர், இதுதான் ரொம்ப முக்கியமான இடம், எல்லாரும் கவனிங்க. கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம், தோஷ தோஷ பாவமாயை தூர தூரம் ஓடவே அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அவர் வந்து ஒரு எழுத்தை உண்ணி நான் வந்து சொல்றேன் இந்த சிவவாக்கியத்தை அப்படி நான் சொல்லும் போது என்ன ஆகுனா, இந்த தோஷம் பாவம் எல்லாமே வந்துட்டு தலை தெறிக்க ஓடும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அந்த ஓர் எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உம்முன்னு சொல்றதோ இதெல்லாம் வந்து ஓர் எழுத்து கிடையாது. இந்த இடத்துல இந்த நமசிவாயத்துக்குள்ளேயே வந்து அந்த ஓர் எழுத்து ரகசியத்தை உள்ள வச்சுட்டு போயிருக்காரு. நாயோட்டு மந்திரம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு எழுத்துக்கான ஒரு ரகசியத்தை. இது ஒரு சின்ன ஹிண்டாவே நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ அதுக்குன்னு அந்த எழுத்தை உட்காந்துட்டு வாயில நம்ம வெறுமனே உச்சரிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து இவர் சொல்ற மாதிரி இந்த பாவம் இந்த தோஷம் எல்லாம் ஓடிடுமான்னு கேட்டா கண்டிப்பா அது எங்கேயும் ஓடாது. அவர் என்ன சொல்றாரு, கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன். இந்த இடத்துல சித்தர்கள் வந்து நான் வந்து எழுத்தை உண்ணி சொல்றேன், நான் வந்து இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அவங்க வந்து அவங்க வந்து எங்கேயும் உச்சரிக்க சொல்லலை. உங்களை உச்சரினாதான் வாய் மூலியமா நீங்க சொல்றதுன்னு அர்த்தம். இவங்க சொல்றது எல்லாமே வந்து எழுத்தை உண்ணி சொல்லுவேன். இந்த இடத்துல வந்துட்டு அவங்க பயிற்சிகளை வந்து அந்தந்த இடங்கள்ல நான் செய்யக்கூடிய இந்த வாசி யோகத்தையும் சரி, என்னோட இந்த சூட்சமமான ரகசியமான இந்த பயிற்சிகள், இந்த முருகன் கொடுத்த பயிற்சிகளை வந்து நான் இந்த இடத்துல அப்படி உட்காந்து நான் சொல்லும் போது, இதை சொல்லி ஆரம்பிக்கும் போது எனக்கு எந்த பாவமும் கிடையாது, எந்த தோஷமும் கிடையாது, எல்லாம் தலை தெறிக்க ஓடும் அப்படிங்கிறதா இதோட ரகசியம். அதனால வந்து அந்த ஓர் எழுத்து எதுன்னு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மகிட்ட இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியாது என்ன அப்படிங்கிறது. நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதனால வந்து அதை ஓர் எழுத்து வெறும் வாயில சொல்றதுனாலையோ இல்லை மனசுக்குள்ள நினைக்கிறனாலேயோ எதுவும் நடக்க போறதில்லை. அந்த ஓர் எழுத்துக்குள்ள இருக்கிற அந்த ரகசியமான பயிற்சி என்னன்னு தெரிஞ்சு இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சோம்னா தான் நமக்கு வந்து இது எல்லாமே மாற ஆரம்பிக்குங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அதை தான் வந்து சிவவாக்கியர் வந்து முதல் பாடல்லையே வந்து நமக்கு இந்த 4 வரிகளில் வந்து எவ்வளோ பெரிய ரகசியங்கள் வச்சிருக்காரு பாருங்க. இந்த 4 வரி படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு 1 நிமிஷம் ஆகுங்களா? ஆனால் இதுக்குள்ள ஒரு விளக்கம் அப்படின்னு போனால் அதுக்குள்ள உள்ள போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சித்தர் பாடல்களை வச்சுமே நீங்க வந்து ஒரு புக் எழுதலாம் ரகசியங்கள், அந்த அளவுக்கு வந்து எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க. நமக்கு இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த அளவுக்கான ஒரு விளக்கங்களை ரகசியங்களை நான் வெளிப்படையாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அனுமதி அவங்க கொடுத்ததுக்கப்புறம் முழுமையான விளக்கங்களையும் நம்ம இதில் பேசலாம். அதை தான் வந்து சிவவாக்கியர் என்ன சொல்றாருன்னா, அரியதோர் நமசிவாயம் ஆதி அந்தமானதும் 6-2-100 தேவர் அன்று உரைத்த மந்திரம். இந்த 6-2-100 தேவர் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்குள்ளேயே வந்து ஒரு ரகசியம் இருக்கு. அதை நம்ம பின்வரும் பதிவுகளில் பார்க்கலாம். அன்றுரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவவாக்கியம், தோஷ தோஷ பாவமாயை தூர தூர ஓடவே அப்படின்னு முதல் பாட்டை வந்து சிவவாக்கியர் நிறைவு செய்கிறார். ஸோ இந்த சீரீஸ் வந்து கண்டினியூவாக வந்து அடுத்தடுத்த பகுதிகளில் வந்துட்டே தான் இருக்கும். இது வந்து எல்லாருமே பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன். இப்போது இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இல்லை இதை பற்றி நான் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இனிமேல் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து வெறும் நான் மட்டும் இந்த விளக்கங்கள் கொடுத்துட்டு சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு சீரீஸாக இல்லாமல் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணுங்கிறதுக்காக உங்கள் கேள்விகளுக்குமே வந்துட்டு இந்த பதிவுகளில் வந்து இறுதியாக முடிவுகளை வரும்போது பதில்கள் சொல்லப்படும். இல்லைனா வந்து ஒரு பாடலுக்கு நடுவில் கேள்வி பதில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால வந்து இதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட கொஸ்டின்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
வீடியோவில் சொல்ல முடிஞ்சதை வீடியோவில் சொல்லிடலாம். அப்படி வீடியோவில் சொல்ல முடியாத சில விஷயங்களை வந்து லைவில் இனிமேல் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ லைவ் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.